கர்த்தர் என் மனமகிழ்ச்சி. இன்றைய தியானம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். ஏசாயா 65 அதிகாரம் 17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். அங்கே முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே கர்த்தர் நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடுண்டாக்குவாரும் இல்லை. அங்கே ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.